ஆனா பொங்கலுக்கு வந்து ஜனநாயகன் vs பராசக்தி அப்படின்னு டேரக்டா ஒரு கிளாஷ் விட்டுருந்தாங்க. அது வந்து அரசியல் ரீதியானது தான் அப்படின்னு விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னா விஜய்க்கு ஸ்ட்ரைட்டா இருக்கிறது யாரு அப்படின்னா அஜித் சினிமா ஃபீல்ட்ல. அப்படின்னும் போது ஜனநாயகன் vs பராசக்தியா ஒரு 2 வாரத்துக்கு வந்து பராசக்தி வச்சு ஓட்டலாம். ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா அஜித்தோட பெஸ்ட் படம் என்ன மங்காத்தா. மங்காத்தாவை அப்படியே ரீலீஸ் பண்ணு. அப்போ வந்து விஜயோட மொத்த இமேஜும் உடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் மங்காத்தா ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போ வந்து 2 வாரம் தாண்டி பராசக்தி ஓடுமா ஓடாதான்னு தெரியாது. ஆனா கண்டிப்பா ஜனநாயகன் 2 வாரம் தாண்டி ஓடுன்னு அவங்களே ஏத்துக்கிறாங்களான்ற கேள்விதான் அவங்க ஃபேன்ஸ் வைக்கிறாங்க, நம்ம வைக்கல. என்னன்னா இது எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு விஜய் வந்து அரசியலுக்குள்ள வந்துட்டாரு. விஜய் ரசிகர்களும் அரசியல் பேசுறாங்க, அரசியல் சண்டையெல்லாம் போடுறாங்க. இப்போ என்னன்னா சோசியல் மீடியாவில் இது எப்படி மாறும் அப்படின்னா, விஜய் ஃபேன்ஸ் நீங்க வந்து சினிமா சண்டையே போட்டுட்டு இருங்க. பராசக்தி வருதுன்னு இப்போ வந்து ஒரு மாசமா போயிட்டு இருக்குல்ல, அதை பத்தியே பேசிட்டு இருக்காங்களா? சரி, அது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் மங்காத்தா வரட்டும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மங்காத்தா வந்து ஃபர்ஸ்ட் டே எப்படி வசூல் வருது, அது ஓவராலாக எவ்வளோ கலெக்ட் பண்ணுது அப்படின்னு நீங்கள் அந்த கலெக்ஷன் சண்டையே போட்டுட்டு இருக்குங்கப்பா. நீங்கள் எலெக்ஷன் சண்டைக்குள்ளே வர வேணாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் இருக்கும். ஏன்னா இல்லாமல் இருக்காது. நீங்கள் வந்து இப்போ அஜித்தோடைய பர்த்டே May 1 வருது. அப்போ வந்து அந்த படம் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அஜித் பர்த்டேக்காக ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை இப்போ அஜித் வந்து சினிமாவுக்கு வந்து 30 வருஷம் ஆகுது, 35 வருஷம் ஆகுது அப்படின்னு ஏதோ ஒரு டேட், இல்லை மங்காத்தா ரிலீஸ் ஆன டேட்லேயே பண்ணுறாங்க அப்படின்னா அது இயல்பானது, அஜித் ரசிகர்களுக்காக பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாம். இது அஜித் ரசிகர்களுக்காக பண்ண மாதிரி தெரில, அரசியலுக்காக பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற கேள்வி இயல்பாகவே வருது. சிம்பிளாக ஒன்றுமே இல்லை, அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தேன் அந்த ட்ரைலர் மாதிரி போட்டிருந்தாங்கல்ல, அது ட்விட்டரில் ஒரு கோட் ட்வீட் போய் பார்த்தாலே அதில் என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ விஜய் ரசிகர்கள் சில பேர் சொல்லலாம், அவங்களா எடுத்துக்கிறாங்கப்பா, நான் திருடன் தானே கத்துறேன், நீ ஏன்பா திரும்பி பார்க்குற அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்களே. அந்த மாதிரி நான் அந்த படம் ரிலீஸ் ஆகுது உடனே நீங்கள் எங்களுக்கு போட்டின்னு எடுத்துக்கிட்டா, எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் உங்களுக்கு தான் போட்டியா? சரி, அஜித் படமாவது ரைட்டு, நீங்கள் வந்து த்ரூ அவுட் த கரியர் விஜய் அஜித் சண்டை இருந்துச்சு. சிவகார்த்திகேயனுக்கும் உங்களுக்கு என்னப்பா சம்பந்தம் இருக்குது? சிவகார்த்திகேயனே நீங்கள் போட்டியாக எடுத்துக்கிறீங்க. திடீர்னு ரஜினி படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் அதையும் நாங்கள் எங்களுக்கு போட்டின்னு எடுத்துக்கிறீங்க. யார் வந்தாலும் உங்களுக்கு எதிராக தான் வரோம்னு சொன்னா எப்படி? இல்லைண்ணா, யார் வந்தாலும் போட்டி கிடையாது. ஆனா திட்டமிட்டு யார் செய்யறாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இது பின்னாடி யாருமே இல்லை அப்படின்னு நம்ம கடந்து போக முடியுமா சொல்லுங்க? நீங்க தான் சொல்லுவீங்க ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா திரைமறைவில் கண்டிப்பா ஏதோ நடக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நீங்க உங்ககிட்டயே நான் கேட்கறேன், இப்போ வந்து பராசக்தி ரிலீஸ் ஆகுது, மங்காத்தா ரீரிலீஸ் ஆகுது அப்படின்னும் போது இது டேரக்டா போட்டின்னு சொல்லலாம். ஆனா திரைமறைவில் எதுவுமே நடக்காம இதெல்லாம் நடக்குது நீங்களே சொல்லுவீங்களா சொல்லுங்க? கண்டிப்பா இருக்கும். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இதுல அரசியலே இருக்காதுன்னு நான் சொல்ல வரல. இப்போ எப்படி ஏன் அந்த கேள்வி வருதுன்னா, இப்போ வேற ஏதோ ஒரு படம் வேற ஒரு தயாரிப்பு நிறுவனம்னா கூட இவ்வளோ பெருசா பேசியிருக்க மாட்டாங்க. இந்த தயாரிப்பு நிறுவனம் யாருன்னு தெரியும், அவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரியும். அதை வச்சு ஒரு கனெக்டிங் த டாட்ஸ் மாதிரி ஒன்று பண்ணுவாங்கல்ல. இன்னைக்கெல்லாம் நம்ம சொல்லி தெரிய வேண்டியது இல்லை, ஃபேன்ஸுக்கே எல்லாமே தெரியும், மக்களுக்கும் எல்லாம் தெரியும். அப்படி இருக்கும்போது அதை வச்சு அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. ஆக்சுவலாக அந்த படத்தை தயாரிச்சது மங்காத்தா பார்த்தீங்கன்னா Cloud9 மூவிஸ், தயாநிதி அழகிரி தான் பண்ணாரு. ஸோ அந்த ரைட்ஸ் அவங்க கையில் தான் இருந்துச்சு. அதை வந்து இப்போ இந்த தயாரிப்பு நிறுவனம் வாங்கி இந்த படத்தை வெளியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ராக்டிக்கலாக பார்த்தா அப்படி தான் இருக்கும். இன்னொன்று, ஒரு படம் இன்னொன்று சொன்னால் என்னன்னா, அது பிஸ்னஸுங்க. அவங்க வந்து படம் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட படம் இருக்குது, ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ சன் டிவியில் கூட ஒரு படம் போடுறாங்கன்னா அது கமர்ஷியலாக தான் நம்ம பார்க்கணுமே தவிர அதில் என்ன பொலிட்டிக்கல் அப்படின்னு சில பேர் கேட்கலாம். இப்போ நீங்கள் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படங்களுடைய டேட்டா இருக்குல்ல, ரீரிலீஸ் ஆன படங்கள்னு பார்க்கும்போது எக்கச்சக்கமான படங்கள் வந்து ரீரிலீஸ் பண்ணாங்க. ஒரு ட்ரெண்ட் ஒன்று செட் ஆச்சு. கில்லி ரீரிலீஸ் ஆச்சு, அதுக்கடுத்து ரஜினி படங்கள் படையப்பா ரீரிலீஸ் ஆச்சு, எஜமான் கூட ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதில் ரீசெண்டாக வந்த படங்களில் படையப்பா வந்து ஒரு நல்ல வசூல். புது படங்களுக்கு இருந்த வரவேற்பை விட படையப்பாவுக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு, ஹவுஸ்ஃபுல்லான காட்சிகள் இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் எல்லா படங்களும் வந்து அது மாதிரி இருந்துச்சா? ரீரிலீஸ் ஆன படங்கள் இப்போ விஜய் படங்கள்லேயே கில்லி நல்லா ஓடிச்சுன்னு சொல்கிறாங்க. குஷி வந்து அந்த அளவுக்கு ரீரிலீஸ் பண்ணப்போ சரியா போல. எஸ்ஜே சூர்யாலாம் வந்து அதுக்கு ப்ரமோஷன்லாம் பண்ணாங்க, பட் அது ரீரிலீஸில் சரியா போல. இப்படி வந்து ரீரிலீஸ் பண்ணுற எல்லா படங்களும் வெற்றி அடையும், நல்ல வசூல் பண்ணணும்னு சொல்லவே முடியாது. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு படத்தை கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அது பியூர்லி வந்து கமர்ஷியல் டேர்ம்ஸில் மட்டும் இருக்க வாய்ப்பு இல்லை, அதில் ஒரு பொலிட்டிக்கலான பார்வை இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ இதுக்கு வந்து விஜய் ஃபேன்ஸ் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு வைங்களேன், எந்த நோக்கத்துக்காக அது செய்யப்படுதோ அதை அவங்களே நிறைவேற்றி கொடுக்குற மாதிரி ஆகிடும். இப்போ சிவகார்த்திகேயனுக்கு விஜய் ஒன்று சொல்லியிருப்பல, நீ தான் சினிமாவில் ஹீரோ ஆகிட்டல்ல, இப்போ ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டிருப்பேன். அந்த மாதிரி நீங்கள் தான் அரசியலுக்கு வந்துட்டீங்கல்ல, நீங்கள் எதுக்கு இப்போ இந்த சண்டையெல்லாம் போடுறீங்க? அந்த சண்டை போடுறதுக்கு வேற யாராக இருப்பாங்க, அந்த சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. உங்கள் ஃபோக்கஸ் அரசியலில் மட்டும் இருங்க. இது வந்து இப்போ அரசியலுக்கு வரவங்க, இப்போ நீங்கள் திமுகவை எதிர்க்கிறதுக்கு விஜய் என்னென்ன வேணும் பண்ணுறாருல, பாண்டிச்சேரியில் போய் திமுகவை எதிர்க்கிறாருல, அரசியல்னு வந்துருச்சு அவர் எதிர்க்கிறாரு. அது சரியா தப்பான்னு கேள்வி கேட்குறவங்க கேட்கலாம். அது மாதிரி தான் உங்களை அரசியல் ரீதியாக எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்க எந்தெந்த வகையிலலாம் உங்களை வந்து ஆஃப் பண்ணலான்னு கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதில் ஒரு வியூகமாக கூட இது இருக்கலாம்.
நீங்க ஏன் அதுக்கு ஈல்ட் ஆகுறீங்க? சரி, ஓகே. நீங்க சொல்றீங்க நீங்க தான் அரசியல் வந்துட்டீங்களே, மறுபடியும் எதுக்கு இந்த சினிமா சண்டைலாம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஆனா அவங்களுக்கே, அதாவது ரிலீஸ் பண்றவங்களுக்கே இது வந்து ஒரு நெகட்டிவா போயிருமா? இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, கருணாநிதி அவர்கள் வந்து ஏதோ ஒரு கட்சி மேடையில போய் பேசினா கூட எதிர்க்கட்சி பேரை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுல வந்து படையப்ப ரிலீஸ் பண்றாங்க, இல்ல அஜித் படத்தை ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னும் போது எதுல வந்து விஜய் அடிக்கிறாங்க, விஜய் வந்து ஒரு மாதிரி ஒதுக்குறாங்க, விஜய் டார்கெட் பண்றாங்கன்னு விஜய்ங்கிறது கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படின்னும் போது விஜய் எப்பவுமே லைம் லைட்ல தான் இருப்பாரு அப்படின்னு நான் ஒரு பாயிண்ட் வருது. அப்படின்னும் போது நீங்க எதுக்கு ரிலீஸ் பண்றீங்களோ அந்த நோக்கம் வந்து இங்கே சிதைவடையுது அப்படின்லாம் பார்க்க முடியாதானா? இல்ல இதுல என்னன்னா, இப்போ விஜய்க்கு வந்து பொலிட்டிக்கலா விஜய் வந்து ரொம்ப கிரஷ் பண்றாங்க, அவருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்கன்னா அது வந்து விஜய் மேல பரிதாபமா உருவாகும், விஜய்க்கு சாதகமா கூட மாறலாம், அது வேற. பட் சினிமாவா பார்க்கும்போது இப்போ இதுல வந்து இதுக்கு பின்னாடி அஜித் ரசிகர்கள்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்குல்ல. இந்த மங்காத்தா ரீ ரிலீஸ் மூலமா அவங்க பிளான் பண்றது என்னன்னா, அந்த அஜித் ரசிகர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இப்போ அவங்களுக்கு வந்து குட் பேட் அக்லிக்கு அப்புறமா படம் இல்ல, கில்லி ரீலீஸை பிரேக் பண்ணணும். அடுத்து வந்து எப்போ அஜித் படம் வரப்போகுதுன்னு தெரியல. அவர் கார் ரேஸ்ல இருக்காரு, அனௌன்ஸ்மெண்ட்டே இன்னும் வரல. ஆதிக் ரவிச்சந்திரனோட அடுத்த படம் பண்ண போறாருன்ற அப்டேட் மட்டும்தானே தவிர படம் பேர் என்ன, எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது எதுவுமே தெரியாது. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு தீனி போடுற மாதிரி இது. மங்காத்தாவை மறுபடியும் உள்ள இறக்கி மங்காத்தா பாடுறா என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அஜித் ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அவங்க கொண்டாடுவாங்கல்ல. விஜய்க்கு மட்டுமே தமிழ்நாட்டுல மாசிலடா, தலைக்கும் தான் இருக்கு அப்படின்றத ஒரு மாதிரி. ஏன்னா நீங்க இப்போ விஜயோட வீடியோஸ் ஏதாவது வருது அப்படின்னா பேரலா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அஜித் வீடியோஸ் அதே டைம்ல வரும். அவர் கோயிலுக்கு போறதோ இல்ல ஃபேன்ஸுக்கு கை கொடுக்கறதோ அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அது வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ வந்து அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல விஜய்க்கு எதிராக. இப்போ விஜய் ஒன்று பண்ணார். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. மலேசியா ஆடியோ லான்ச்ல மலேசியால போயிட்டு நிறைய விஷயங்களை பேசுறவர். இப்போ மலேசியானா கபாலி கூட இருக்கு. ஆனா விஜய்க்கு எது ஞாபகம் வந்துச்சு? பில்லா தான் ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா அதுல ஒரு நுண்ணிய அரசியல் இருக்கு. அவருடைய கோட் படத்தோட கிளைமேக்ஸ்ல சொன்னார்ல, உனக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னு கேட்டது சொன்னதா இருக்கட்டும், இல்லை மாஸ்டர் படத்தில் வந்து நண்பர் அஜித் மாதிரின்னு சொன்னதா இருக்கட்டும், இல்லை விஜயோட மாநாடுகளில் விஜய்க்கு தொண்டன் அஜித்துக்கு ரசிகன் அப்படின்னு. இது எல்லாத்துலேயுமே என்ன அப்படின்னா, நான் அரசியலுக்கு வந்துட்டேன், அஜித்தோட ரசிகர்களும் என்னுடைய வாக்காளர்கள் தான், நாங்கள் இனிமே அவங்களோட மோத போகிறதோ இல்லை எங்களுக்கு அவங்க போட்டியாளர்கள்னு நாங்கள் நினைக்கல, எங்களை பொறுத்த வரைக்கும் இனி அரசியல் தான், எங்கள் எதிரி திமுக தான் அப்படின்றத பொசிஷன் பண்ணுறதுக்கு விஜய் சில விஷயங்களை ரொம்ப மைன்யூட்டாக பண்ணிகிட்டே வர்றாரு. அது ஒரு அரசியல் தானே. அதே அரசியலை இவங்க கவுண்டர் பண்றாங்க. இப்ப அந்த இடத்துல தான் வந்து இது அரசியலாகவும் பார்க்கப்படுதுன்னு நான் எடுத்துக்கிறேன். வேர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து விஜய்க்கு எதிரான முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காங்களா? அதாவது விஜய் வந்து எப்ப அஜித்தோட எல்லாம் சண்டை போடாதீங்கப்பா அப்படின்னு சொன்னா கூட வேர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து அஜித் ஃபேன்ஸை டார்கெட் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்களோ? அதான் இப்ப இந்த கிட்னி காமெடி இருக்குல்ல, ஒரு சின்ன பையன் வந்து வாயா வாயான்னு கூப்பிட்டே இருப்பான், வண்டியில கூப்பிட்டு போய் கிட்னி திருடுற மாதிரி ஒரு விஷயம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் தான் இது. வாங்கடா வாங்கடா மறுபடியும் படம் வருதுன்னு சொல்லி தொண்டர்களா மாறிட்டு இருக்க, பொலிட்டிசைஸ் ஆகிட்டு இருக்கிற தாவேகா தொண்டர்களை மறுபடியும் ரசிகர்களா மாற்றி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனு, டே ஒன் ரிப்போர்ட், FDFS சண்டைன்னு அதுக்குள்ள இழுக்கிற ஒரு அரசியல் ரீதியான முயற்சியா கூட அது இருக்கலாம். அந்த இடத்துல நீங்க சூதானமா இருந்து, இல்ல எங்களுக்கு தெரியும்பா, எங்களுக்கு யாரு கூட சண்டை போடணும் நாங்க முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க கிளாரிட்டியோட இருந்தாங்கன்னா அது கரெக்டா போகும். இல்லைன்னா எதுக்காக அது செய்யப்படுதோ அதுக்கு இவங்க இல்லையாயிருவாங்க. சரி, ஆயிடுவாங்கண்ணா. இப்போ அஜித் வந்து ஒரு வேலை சொல்கிறேன், கில்லி ரீலீஸை பிரேக் பண்ண முடியல அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போமே, அப்படின்னா ரொம்ப வைபாயிருவாங்க. ஒரு வேளை அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கூட பாருப்பா விஜய்க்கு வந்து பெரிய மாசெலாம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதாவது ரீரிலீஸை அடித்தாலும் பிரச்சனை, அடிக்கலனாலும் பிரச்சனை விஜய்க்கு, அப்படின்ற மாதிரி இது போயிடுச்சுன்னா எப்படின்னா இருக்கும் இது? ஆனால் என்ன தெரியுமா, இப்போ இது வந்து வசூலில் வந்து கில்லி அதிகமாக இருக்கோ இல்லை மங்காத்தா இருக்கோ அது பிரச்சனை கிடையாது. இல்லை, ரீரிலீஸ் ஆச்சு, அதாவது அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் அடிச்சிட்டாங்க அப்படின்னா, ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா பாடுறா அப்படின்னு தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே மறுபடியும் சினிமா சண்டை தான் போட்டுட்டு இருப்பாங்க. இல்ல அடிக்கல அப்படின்னா இங்க பாடுற அஜித்தை விட நாங்க தான் மாஸ் அப்படின்ற மாதிரி இன்னும் சுத்திட்டு இருப்பாங்க. இல்ல அதான் விஜய் ரசிகர்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு படத்தோடைய வசூல் அப்படின்றது விஜயோடைய மார்க்கெட்டையோ, இனிமே மார்க்கெட்னு பேச வேண்டிய அவசியம் இருக்கா ஜனநாயகனுக்கு அப்புறம், அவருடைய செல்வாக்கை அதிகரிக்கவோ இல்ல குறைக்கவோ போறது இல்லை. விஜய்க்கு அரசியல் ரீதியா ஒரு செல்வாக்கு இருக்கு. அது மங்காத்தா ரீரிலீஸ்க்கு அப்புறமும் அப்படியே தான் இருக்க போகுது. மங்காத்தாவால் அது அதிகமாகவோ கம்மியாவோ ஆக போகிறது கிடையாது. அது வந்து விஜய் அடுத்தடுத்து என்ன பண்ண போறாரு, தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்ல போறாரு, திமுக எப்படி கவுண்டர் பண்ண போறாரு, எப்படியான வேட்பாளர்களை களமிறக்க போறாரு, அடுத்த யாரெல்லாம் விஜய் கட்சியில் சேர போறாங்க, இதுதான் விஜயை தீர்மானிக்க போகுதே தவிர இதுல வரக்கூடிய எந்த அவுட்கமும் தீர்மானிக்க போறது இல்லை. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி இதுக்குள்ள வந்து கம்மியாயிருச்சு அதிகமாயிருச்சுன்னு அவங்க சண்டை போட்டாங்கன்னா மறுபடியும் அவங்க வந்து பின்னோக்கி போற மாதிரி தான் ஆயிரும். அதுக்கு தான் இது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு நான் சொல்றேன். அவங்கள ரசிகர்களாவே வைக்கணுன்றது தான். பராசக்தியோட சண்டை போட்ட ரைட்டு, அடுத்து மங்காத்தாவோட சண்டை போடு, ஒரு 20 வருஷம் முன்னாடி வந்த படத்தோட நீ சண்டை போட்டுக்கிட்டு அப்படின்னு விடுறது கரெக்டா, இல்ல விஜய் அடுத்து 30-33 வருஷம் ஒரு இலக்கை செட் பண்றாரு, அதுக்காக இவங்க பேசுறது கரெக்டா? இப்ப விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்றத தீர்மானிக்கிறதுக்கு வேற ஒரு படத்தை இறக்கி அவங்க ஒரு பிளான் பண்றாங்க. அதுக்கு இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு நம்ம பார்க்கணும். சரி, ஜனவரியில் இந்த மாதிரி வருது, ஓகே.
ஒரு பிப்ரவரி மாசத்துலயோ மார்ச் மாசத்துலயோ வேற ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? கண்டிப்பா பண்ணுவாங்க. நான் தான் சொல்றேன்ல, நிச்சயமா அரசியல்ல வந்து ஒரு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுக்கு இது ஒரு செஸ் கேம் மாதிரி. ஒவ்வொருத்தரும் ஒரு வியூகத்தை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்போ மலேசியா ஆடியோ லான்ச்ன்றது அது வந்து ஜனநாயகன் படத்துக்கான ப்ரமோஷன் நீங்க நினைக்கிறீங்களா? இல்லையா? கண்டிப்பா கிடையாது. ப்ரமோஷன் பண்ணியா ஜனநாயகன் ஓடணும்? விஜய் 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்றாரு அப்படின்னா அதுக்கு எந்த ப்ரமோஷனும் இல்லாத ஒரு செல்வாக்குடைய நடிகர் தான் அவர். அதுவும் இன்னைக்கு இருக்கிற மாஸ் அப்படின்றது அவருக்கு அந்த ஆடியோ லான்ச் இல்லைனாலும் படம் ஓடும். கோட் படத்துக்கு ஆடியோ லான்ச் வச்சாங்களா? வைக்கலையே. படம் ஓடு. அதுக்கான வசூல் எடுத்துச்சு இல்லை. அதோட ரிவ்யூஸ் வேற, படம் எப்படி இருந்தது வேற. பட் அவரோட கலெக்ஷன், அதுக்கான ஓப்பனிங் கண்டிப்பா யாருக்கும் டவுட்டே இருக்க முடியாது. அந்த மாதிரி மலேசியாவில் நடந்த ஆடியோ லான்ச்சே வந்து அவருடைய அரசியல் கெரியருக்கான ஒரு ஒரு ஹைப்பை ஏத்துறது, அவர் அடுத்த கடத்துக்கு கொண்டு போறதுக்கானது தான். என்னன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. இப்போ இதுவரையும் அந்த ஆடியோ லான்ச் வந்து டிவியில் போடல, ட்விட்டரில், இன்ஸ்டாவில் அங்கே இங்கே கேட்டதை வச்சே ஒரு வைப் செட் ஆயிருக்கு. அது டிவியில் வெளியே வந்து யூடியூப்ல முழு வீடியோவாக வந்துச்சு அப்படின்னா விஜய்க்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குல்ல. 500 கோடி 250 கோடி விட்டுட்டு வராரு, கெரியரோட உச்சத்துலேருந்து வராருன்னு அவங்க ரசிகர்கள் வந்து அதை தானே பெருசாக சொல்கிறாங்க. அதை அடிப்படையாக வச்சு அவரோட இமேஜை பூஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு நடவடிக்கை தான். அவ்வளோ பெரிய ஒரு 1 லட்சம் க்ரௌடு அங்கே வர வச்சு அவருடைய இமேஜை வந்து அடுத்த கடத்துக்கு தூக்கிட்டு போயிட்டு உங்களுக்காக நான் சினிமாவை விட்டுட்டு வரேன்னு அவரே சொல்லி இதை வந்து பொலிட்டிக்கலாக ஒரு மைலேஜ் அவருக்கு கிடைக்கும். அதுக்காக தான் அந்த ஆடியோ லான்ச்சு நான் பார்க்குறேனே தவிர அது ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுன்னு நினச்சோம் அப்படின்னா அது தப்பு. அப்படி கிடையாது. சரி ராஜ், இவ்வளோ நேரம் நீ என்ன கேட்ட, நான் உன்னை கேட்குறேன். இப்போ அஜித் ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு மாதிரி விஜயோட சண்டை போட்டு, விஜய் படங்களோட சண்டை போட்டு, அதுக்கடுத்து விஜய் அரசியலையும் பார்க்குறாங்க. அதில் சில பேருக்கு அதில் விருப்பம் இருக்கலாம், விருப்பம் இல்லாதவங்களும் இருக்கலாம். இந்த மங்காத்தா ரீரிலீஸ் வருது இல்லை, இப்போ விஜய் ரசிகர்களுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிறது புரியுற மாதிரி அஜித் ரசிகர்களுக்கும் இதில் ஒரு புரிதல் இருக்கும். அஜித்தோடைய சினிமா கரியர் இருக்கு, அவருக்கு கடந்த காலங்களில் நடந்த விஷயங்களை அவங்க யோசிப்பாங்க, இதெல்லாம் இருக்கு. இதை வச்சு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நீங்க பாக்குறீங்க? நான் எனக்கு தெரிஞ்சு அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் இந்த அரசியலுக்குள்ள போவே தேவையில்லைன்னு நினைப்பாங்க. என்னுடைய தலையோட இல்லை ஏகேவோட படம் வருது, நான் ரொம்ப விரும்பி பார்த்த அஜித் படம் வருது, 50வது படம். மங்காத்தா மாசம் வந்து சொல்லி புரிய வைக்கணும்லாம் இல்லை, அது அவ்வளோ சூப்பராக இருக்கும் மங்காத்தா. அப்படின்னும் போது அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நான் போய் திரும்ப பார்ப்பேன், அந்த படத்தை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் போவாங்களே தவிர இது பின்னாடி அரசியல் இருக்கு, இதுக்கு ஒரு உள்நோக்கத்தோட ரிலீஸ் பண்றாங்க, இதெல்லாம் அவங்க அதிகமாக ஏற்றிப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணல பர்சனலாக. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பதில் அவ்வளோதான். இந்த என்டையர் கான்வர்சேஷனுக்கான பதிலை நீங்க சொல்லிட்டீங்க. ஸோ அஜித் ஃபேன்ஸ் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அவங்கள வந்து மங்காத்தா மூலமா வேற ஏதாவது டைரக்ஷன்ல திருப்பலாம், அதை வந்து இன்னொரு ஃபேன் ஃபைட்டா மாத்தலாம் அப்படின்னு யாராவது பிளான் பண்ணாலும் அது நடக்காது. விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் சண்டைக்கு வாடான்னு கூப்பிட்டு இருந்தா அஜித் ஃபேன்ஸ் என்ன சொல்லுவாங்க? 2 பேருமே எனக்கு தெரிஞ்சு அவங்களும் இங்க சண்டைக்கு வர வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா அவங்களுக்கு அங்க வேலை இனிமே அதிகமா இருக்கும். ஜனவரியில இருந்து ஜனநாயகன் அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸையும் ஒரு பூஸ்டையும் கொடுக்கும். அஜித் ஃபேன்ஸ் நான் கேட்கறேன், அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து சண்டைக்கு போவாங்களா இல்ல எப்பா நீங்க அரசியலுக்கு போயிட்டீங்க விடுங்கப்பா எங்க தலை நான் வேற ஒரு? அஜித் ஃபேன்ஸ் என்னன்னா விஜயோட அரசியல பிடிச்சவங்க இருக்கலாம், அது அவரோட டிராவல் பண்ணுவாங்க. பிடிக்காதவங்க அவங்க கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அது எப்படின்னா அது அஜித் ரசிகர்கள்னு பார்க்க வேண்டியது இல்லை. விஜய் அரசியலை பிடிக்காதவர்கள் கண்டிப்பா இருப்பாங்க. அதுல அஜித் ரசிகர்கள் ஒரு பகுதி இருக்கலாம். அதை வந்து அவங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்கன்றது அது அவங்க கையில தான் இருக்கு. பட் என்ன அப்படின்னா ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இதை ஃபேன் ஃபைட்டாக எடுத்து சண்டை போடுறவங்க இருக்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக இது படம், அந்த படத்தை போய் நான் பார்க்க போகிறேன், அஜித் எனக்கு பிடிச்ச ஸ்டார், என்ஜாய் பண்ணுறேன். விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு, ரைட்டு, எங்களுக்கு வந்து அவர் எதிரி தான், என்னதான் அவர் நண்பர் அஜித் அப்படின்லாம் சொன்னால் கூட நாங்கள் அப்படி தான்ப்பா எடுத்துப்போம். பட் அரசியல்னு வரும்போது அவர் என்ன பேசுகிறாரு, அவர் பேசுகிற அரசியல் சரியாக இருந்தால் அவர் ஆதரிக்க போகிறோம், இல்லைன்னா எதிர்க்க போகிறோம் அப்படின்ற அந்த கிளாரிட்டி இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப 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 ஒரு கம்மியான நம்பர்ஸில் இருக்கிறவங்க தான் அது ரொம்ப இன்னும் சினிமா ஃபைட்டாக எடுத்துக்கிட்டு அப்படி பார்க்குறவங்கன்றவங்க ரொம்ப நெக்லிஜிபிளாக தான் இருப்பாங்க. இந்த மங்காத்தா ரிலீஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து பொலிட்டிக்கலி பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டால ஆடியன்ஸ் வந்து அதை எப்படி ரிசீவ் பண்ணிப்பாங்க? அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி கொண்டாடுவாங்க? இல்லை விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் திரும்பவும் ஆடியன்ஸ் ஃபைட்டு அப்படின்னு இறங்கிடுவாங்க அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.